நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. ரீசெண்டா பூயா அவார்ட் ஃபங்க்ஷன் பத்தி நடந்திருக்கும். அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. சோ அதுல பத்தினா நம்ம தமிழ் சைடுல ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளோட தங்க அண்ணன் சிங்கக்குட்டி மாட்டுக்குட்டி மாற்றவி அண்ணன் பத்தினா நாமினேட் ஆகி செலக்ட் ஆயிருப்பாரு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சோ இந்த ஒரு வீடியோல மாற்றவி ப்ரோ எல்லார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, நம்ம மாற்றவி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, சோ நம்ம தமிழ் கிரியேட்டருக்கு எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். அதாவது நம்மளோட சேனலை பணைய வச்சு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்காகவே மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாமா. இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது நம்மளோட முன்னாபை கேமிங். அதாவது இவர் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு யூடியூபர். இவர் நம்மளோட ரீஜனல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லார்ட்டையுமே பேசியிருப்பாரு. எந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. సరే మీరు ఇప్పుడు తమిళ అండ్ కన్నడ కమ్యూనిటీని కలుగుతారు ఆ లోపల ఇక్కడైతే బై లైవ్ హూ ठीक है आई एम लाइव అండ్ ఇక్కడైతే మన కాంపిటీటర్స్ ఫర్ ద అవార్డ్ నామినేషన్ రీజనల్ క్రియేటర్స్ వ్యాక్స్ 777 है అండ్ అక్షయ్. నాకు తెలుసు అక్షయ్ మర్చిపోతా ఉంటా ప్రతిసారి. కన్నడ తమిళ్ కన్నడ మలయాళం తమిళ్ సో తెలుగు. సో ఆల్ రీజనల్ క్రియేటర్స్ హియర్. సో ఎవరు గెలుస్తారో చూద్దాం. भाई नमस्कारम. आपका लैंग्वेज में नमस्ते से वनकम. चलो भाई एंड ऑल द बेस्ट. कोई भी जीता चलो चलो. நம்மளோட மாற்றவி ப்ரோ எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு யாராவது பேச வந்தாங்க அப்படின்னா அவர் வாட்டுக்குள்ள அமைதியா இருந்துறாரு. என்னை விட்டுருங்கடா ஆக மொத்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாப்ல. யாராவது பேச வந்தாங்க அப்படின்னா அழகா ஒரு சிரிப்பை போட்டுறாரு. சிரிப்பலை என்றவி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துறாப்ல. நம்மள இருந்து போன கிரியேட்டர் இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை பார்க்கறது உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நான் போன வாட்டி கூட அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பார்க்கல. நான் இந்த வாட்டி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை ஃபுல்லா பார்த்தேன். எல்லாமே நம்மளோட மாற்றவி என்ன ஒரே ஒரு ஆளுக்காக மட்டும்தான் அந்த ஒரு லைவை நான் ஃபுல்லா பார்த்தேன். வேற யாருக்காகவே கிடையாது. மாற்றவி ப்ரோவா இருக்கட்டும், அதர் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், இந்த ஒரு பஸ்ல இருந்து தான் ஹோட்டல்ல இருந்து வந்து இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நீங்க முக்கியமா பார்க்க போற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் தான். அந்த ஒரு அவார்டை யார் வாங்கினா அப்படிங்கறத பார்க்க போறீங்க. முக்கியமா இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரீ ஃபயர்ல உள்ள எல்லா கேரக்டர்ஸையும் வச்சு ஒரு பயங்கரமான டான்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு குரூப்பை வச்சு சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒரு சாங்குக்கும் டான்ஸுக்கும் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதை பத்தினா இந்த வீடியோல ஃபுல்லா போட முடியாது. நீங்களே போயிட்டு ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் லைவ்ல பத்தினா பாத்துக்கங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம சேனலை தூக்கி விட்டுருவாங்க, முடிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்மளால ஃபுல்லா போட முடியாது சாங்கெல்லாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு டான்ஸோட சேர்த்து எல்லா ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸோட இன்ட்ரோவே வச்சுட்டாங்க. நம்மளுடைய அன்பு அண்ணன் மாற்றி சிரிப்பழகன அவர்கள் பார்த்தீங்கன்னா வர்றாரு, கையெடுத்து வராப்புல வேற மாதிரி இருக்கு. ஸோ அவர் வணக்கத்தை பொறுத்தல அவ்வளவுதான், வேற மாதிரி போங்க அப்படி க்ளோஸ் அப்ல வச்சுட்டாங்க போட்டோவை. கேமராமேனுக்கு ஒரு நன்றி, எங்க அண்ணன் மாற்றிவிக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சதுக்கு. ஸோ அடுத்ததா வர்றவனுங்க இவனுங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணுங்களுக்காக வேணா இந்த இன்ட்ரோவை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பூயா நம்மளோட ராக்கின் ஆர்டிஎக்ஸ் ப்ரோ பத்தினா வந்திருந்தாரு. அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் அந்த மனுஷன் தான் ரொம்பவே நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் நம்மளோட ரோஹித் தோத்ரி டேடி காலிங் பத்தினா நடுவில் ஒரு ஆள் ராக்கி பாய் வேற பாத்தீங்கன்னா அவர் தான் நம்மளோட டேடி காலிங் ப்ரோ. அதுக்கப்புறம் வேக்ஸ் 777. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பிஎன் ரோஸ் வந்தாங்க. பக்கத்துல கிரியேட்டர் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, மன்னிச்சுக்கங்க. ஸோ நம்ம பிஎன் ரோஸ் கேல் கேமிங் கிரியேட்டர். நேர அக்காவோட ஃபேஸை க்ளோஸ் அப்ல வச்சு ஜூம் வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. தம்பி தப்பு, ஆல்ரெடி அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, யாருமே ஜூம் வச்சுலாம் பார்க்காதீங்க பையப்பா. அதுக்கப்புறம் நம்மளோட டேசி கேமர்ஸ் அமித் பாய், அதுக்கப்புறம் சோனிகா தீதி, அதுக்கப்புறம் நம்மளுடைய அஜு பாய் 94 இந்தியன் கேமிங் கிரியேட்டர். அதாவது ஏசியாவிலே மிகப்பெரிய கிரியேட்டர் இவர் தான். கிட்டத்தட்ட 46 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தின யூடியூப்ல வச்சிருக்காரு நம்மளுடைய அஜு பாய் 94. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு இன்ட்ரோ பத்தின முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட கேஸ்டர்ஸ் வர வேண்டிய நேரம். இந்த ஒரு வீடியோ மாற்றிக்கோ உட்காந்து பாக்கெட்ல இல்லையா, ஆனா கண்டிப்பா இந்த ஒரு பொண்ணுங்களுக்காக உட்காந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாப்பீங்க. சோ இவங்க தான் இந்த ஒரு ஷோவோட கேஸ்டர்ஸ் அப்படின்னா இந்த ஒரு ஷோ நடத்துறவங்க அர்த்தம். சோ இந்த ஒரு கேஸ்டர்ஸ்ல மொத்தமா 2 பொண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு பையன். சோ உண்மையிலேயே இந்த ஒரு ஷோ சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணாங்க. So what's up survivors? எப்படி நம்ம அக்காவோட வாய்ஸ் வேற மாதிரி இருந்துச்சா? ஸோ இவ்வளோ தான் காட்ட முடியும். ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், ஸோ இந்த ரீஜனல் கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டு நம்ம மாற்றி ப்ரோ வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறத மெயினாக பார்க்க போயிடலாம். ஸோ இந்த எஃப்எஃப் ரீஜனல் கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டில் இந்த ஒரு அவார்டுக்கு நாமினேட் ஆன எல்லாரையும் பார்த்துடலாம். The regional creator of the year and the nominees are Your nominees for Regional Creator of the Year are Dhanalakshmi for Divya YT KGG, Harijana Dheeraj for DMN Dheeraj, Sankula Venkata Ajut for Munna Bhai Gaming, Shamil Kallai for Wax 777FF, Maheshwaran N for Mataravi. and to present the next award I would like to call on stage Amit Sharma aka Desi Gamer. क्या लगता है दोस्तों, क्या लगता है? सुनाई नहीं दे रहा है? The Booyah Award for Regional Creator of the Year
सॉरी अन्ना. Yes, it's Munna Bhai Gaming. Make some noise for Munna Bhai Gaming. Give it up, give it up, give it up. ஸோ உண்மையிலே இந்த ஒரு ரிசல்ட் நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. நான் ஒன்று வேக்ஸ் ட்ரிபிள்ஸாக ஒன்று கிடைக்கும், அப்படி இல்லை நம்ம மாட்ரி ப்ரோ கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒத்துக்க மனசுலனாலும் முன்னா பாய் கேமிங்க்கு தெலுங்கு சைடில் வேற மாதிரி சப்போர்ட். ராய்ஸ்டார் வந்து வேக்ஸ் ட்ரிபிள்ஸாக சப்போர்ட் பண்ணி வேக்ஸ் ட்ரிபிள்ஸானால இந்த ஒரு அவார்டு ஜெயிக்க முடியல அப்படின்னா நம்ம முன்னா பாய் கேமிங்க்கு அவரோட சப்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட முன்னா பாய் கேமிங் 2வது முறையாக இந்த ஒரு ரீஜனல் கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டை பற்றி ஜெயிக்கிறாரு. மாட்ரி ப்ரோ உண்மையிலே இந்த வீடியோ சொல்லிக்கிறாரு, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இந்த ஒரு பொசிஷன் போகிறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கும் போதே எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. கண்டிப்பாக அவார்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் நம்மளுக்கு போதும் ஓகேவா, இந்த ஒரு அவார்டு வச்சு தான் உங்களை நாங்கள் பெருசாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் எங்களுக்கான பெஸ்ட் அண்ட் என்டர்டைனிங் கிரியேட்டர், அதை எதனாலையும் மாற்ற முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா மாட்ரி வீடியோ ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சது எதனால உங்களுக்கு மாட்ரி ப்ரோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பாப்பா எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாட்ரி ப்ரோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வாட்டி நிறைய தமிழ் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆனீங்க. நம்ம நரிக்கூட்டம் ப்ரோ, பிவிஎஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய மாட்ரி ப்ரோ. ஸோ எல்லாருக்குமே உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கான அவார்ட் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் கிரியேட்டர்ஸ் இந்த ஒரு ரெகக்னேஷனுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரெகக்னேஷன் ஒரு நாள் கிடைக்கும். யாருமே இந்த ஒரு இடத்த ஈஸியாக பிடிக்கல. நம்மளுடைய மாட்ரி ப்ரோவா இருக்கட்டும், நரிக்கூட்டமாக இருக்கட்டும், பிவிஎஸ் கேமிங்காக இருக்கட்டும், இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. யாருமே எடுத்தோன்னு ஈஸியாலாம் இந்த ஒரு இடத்துக்கு வந்து அப்படியே உட்காந்துடல. இந்த ஒரு வீடியோ பார்க்குற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்களும் கூட இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கூட போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, அது உங்களோட கன்சிஸ்டன்சி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பேர் நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தது. ப்ரோ உங்களோட ஐடி என்ன ப்ரோ ஆச்சு, ரீஜியன்ல இருந்த அக்கௌண்ட் என்ன ப்ரோ ஆச்சு, பிளாக் லிஸ்ட் போயிடுச்சு, உங்களோட அக்கௌண்ட் ரீஜியன்ல காணாம என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு until then this is signing off your TN RMD gamer. Bye guys, நாளைக்கான ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Bye guys.